கோவை சின்னியம்பாளையம் கேஜிஎம் மருத்துவமனையின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் டாக்டர் குமரேசன் தலைமையில் நடைபெற்றது. இயக்குனர் டாக்டர் தங்கவேலு அனைவரையும் வரவேற்றார். விழாவில் கேஎம்சிஹெச் மருத்துவமனை தலைவர் டாக்டர் நல்லா ஜி பழனிசாமி, கேஜி மருத்துவமனை தலைவர் டாக்டர் பக்தவாச்சலம், ராயல் கேர் மருத்துவமனை தலைவர் டாக்டர் மாதேஸ்வரன், முன்னாள் காவல்துறை அதிகாரி ரவி, டாக்டர் சதாசிவம், டாக்டர் சுமதி, உழவர் உழைப்பாளர் கட்சி தலைவர் செல்லமுத்து உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வெள்ளி விழா கண்ட கேஜிஎம் மருத்துவமனையின் நிர்வாகத்தை வாழ்த்தினர். I request all the guests, our champions, to please join us for the lighting of the lamp. பெரிய வரப்பிரசாதம் என்னன்னா, கேஜிஎம்முடைய அப்பா சுப்பிரமணியம், நாதின் வாலயம் பிரசிடெண்ட்டு சுப்பிரமணியம், அவங்களுடைய வீட்டில் அவங்களுடைய குடும்பம் எல்லாம் வந்து அவங்களெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு இன்னைக்கு கிடைச்சது. எங்கள் மாமனார் கேஎம் சுப்பிரமணியம், குளம்பாளையம் பிரசிடெண்ட்டு, யூனியன் சேர்மன். எங்கள் பிரதர் செங்கோட்டையன், நல்லாம்பட்டி பிரசிடெண்ட்டு. 3 பேரும் அவ்வளவு நெருங்கிய நண்பர்கள். 1969 என்னோட கல்யாணத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த குமரேசன் ஃபேமிலி எங்களுக்கு ரொம்ப நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் எல்லாமே. அந்த மாதிரி ஒரு நட்பு அவங்களுக்கு கிடையாது. இன்றைக்கி பார்த்தது கேளுங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இந்த அருமையான 25வது ஆண்டு நிறைவு விழாவுக்கு வந்திருக்கும் உங்கள் எல்லோரையும் அவர்களுடைய சார்பில் வருக வருக என்று வரவேற்கின்றேன். பச்சை துண்டு செல்லமுத்து வந்திருக்காங்க, அவர்களையும் வருவது என்ன வரவேற்கின்றேன். அந்த இந்த அருமையான விழாவில் நான் உங்களுக்கெல்லாம் சொல்வது என்னென்னா, ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து ஒரு கோயம்புத்தூரில் வந்து ஒரு அருமையான கேஜிஎம், அவர் பக்தவசனுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறார். அவருடைய அந்த கேஜி பேர் குப்பரகவுண்டர் மெமோரியல் மருத்துவமனைன்னு பேர். அதனால் அது இல்லை சார், உங்களுக்கு கேஜி வேறு, எங்கள் கேஜி வேறு சார் சொல்லுவாங்க. அதனால் இந்த மருத்துவமனையை தொடங்கி அழகாக நடத்தி கொண்டிருக்கும் ஒரு பெருமை என்னன்னா, 4 சகோதரர்கள் குடும்பத்தில் எப்படி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு முன்னே காட்டிட்டு இருக்கிற 4 பேர். அந்த 4 பேரும் தொடர்ந்து அதே மாதிரி இருந்து நம்மளுக்கெல்லாம் ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். இந்த மருத்துவமனை மேன்மேலும் வளர்ந்து, அவர் சொன்னார் கேஜி, உங்களுக்கெல்லாம் கேஜி தெரியுமா தெரியல. நானும் பக்தவச்சலம் 1973-75 ஒன்றா கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் ஒர்க் பண்ணணும். அவர் சர்ஜிக்கல் சைடு, நான் மெடிக்கல் சைடு. அப்புறம் நான் வெளியூர் போயிட்டு
அதை விட முக்கியமான கோயம்புத்தூர்னா மாடர்ன் மெடிசன் இந்த ஊருக்கு கொண்டு வந்தது கேஜி பக்தவச்சலம் தான். நாங்களாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நாங்களாம் ஒரு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுடைய ஆனால் புதுவிதமான மருத்துவ முறைகளை இந்த ஊருக்கு கொண்டு வந்தது பக்தவச்சலம் ஃபேமிலி. அவருக்கு இன்னைக்கு உங்களுடைய சார்பில் என்னுடைய சார்பில் நன்றியும் வரப்பட்டு அதே ஒரு மருத்துவ முறையை மருத்துவ சேவையை அவர் செய்கிற மாதிரி சேவையை கேஜிஎம் பண்ணணும்னு கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்படுத்த எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம். 25 வருஷமாச்சு. நான் பிறந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. எங்கள் அப்பா அம்மா அன்னூர் கிராமம். நம்மளாம் கிராமத்துக்காரங்க தானே. நல்லாஜி பழனிசாமி அண்ணன் அண்ணன் எல்லாருமே எனக்கு அண்ணன். எனக்கு வயசு 40. பழனிசாமிக்கு 80 வயசு இருக்கும். சுப்பிரமணியனுக்கு 95 வயசு. 95 வயசு. அப்படியே அப்பா நானும் 95 வயசு இருக்கலாம்னு இருக்கிறேன். 100 வயசு இருக்கோன்னா என்ன பண்ணுறதுன்னு மட்டும் சொல்லிடுறேன். கொஞ்சம் சீக்கிரம் போகணும்னு பர்மிஷன் வாங்கிட்டேன். யூஸ்வல் நான் பேச ஆரம்பித்தா 1 மணி நேரம் ஆகிடும். எனக்கு முதல் பறித்து பேசிடுவோம். 100 வயசு இருக்கோன்னா ஒரு புஸ்தகம் ஒன்று எழுதுனேன். அந்த புக் கொடுங்கண்ணா, அந்த புக் கொடுங்க. இந்த புக்கை எழுதி கொண்டு போய் கலைஞர்கிட்ட கொடுத்தேன். ஓ, நீங்கள்லாம் புக் எழுத ஆரம்பிச்சான்னு கேட்டேன். இல்லை, நீங்கள்லாம் கதை எழுதுறீங்க, என்ன எழுதியிருக்கிறேன்னு கேட்டேன். 100 வயசு இருக்கோன்னா என்ன பண்ணுறதுன்னு எழுதியிருக்கேன்னு. என்ன பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாம் 100 இருக்கணும். கண்டிப்பாக நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணணும். 100% சந்தோஷமாக இருக்கணும். என்ன பண்ணணும்? 100% சந்தோஷமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணக்கூடாது? கல்யாணம் பண்ணக்கூடாது. ஏன் சார் விவேகானந்தர் கல்யாணம் பண்ணாரா? காமராஜ் நாடர், ஏபிஜே அப்துல் கலாம், ரமண மகரிஷி, மதர் தெரசா, நீங்கள் மட்டும் ஏன் பண்ணணும்? முதலியே தொகை ஜாஸ்தியாக இருக்குது. 640 கோடி. இந்தியாவின் பிறப்பு வருஷத்துக்கு இந்தியாவில் 2.5 கோடி பேர் பிறக்கிறாங்க. நான் 2 பேர் தான் கிரியேட் பண்ணேன். நல்லாஜி பழனிசாமி 3 பேர். பிஹைண்ட் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் மேன் தெர் இஸ் ஒன் உமன். வாங்கினீங்க. பிஹைண்ட் எவ்ரி தங்கவேலு உங்கள் ஒய்ஃபு காணும். ஓ, அங்கே இருங்க, வர. Behind every successful man there is one woman. கை தட்டுங்க அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா எந்திரிங்க. குமரேசன் பின்னால. Behind every successful man, இவங்க 2 பேர் இல்லைன்னு இவங்க வண்டி ஓடாதுங்கோ. எங்கள் வீட்டில் தனலட்சுமின்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க. அந்த அம்மா இல்லைன்னு எனக்கும் வண்டி ஓடாதுங்க. இந்த மட்டும் பர்மிஷன் கேட்டால் இங்கே வந்தேன். அம்மா அங்கே ஸ்போர்ட்ஸ் நடந்தது. பிஹைண்ட் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் மேன் தெர் இஸ் ஒன் உமன். பிஹைண்ட் எவ்ரி அன்சக்ஸஸ்ஃபுல் மேன் தெர் ஆர் 2 women. சின்ன வீடு என்ன கேர்ள் ஃப்ரெண்ட்? ஏன்னா ஒன்றுமே புரியாது. ஊரில் சின்ன வீடு கிடையாதா? %100% வெஜிடேரியனாக இருக்கணும். கிராமத்தில் இன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, கடை வெட்டி மப்ஸ் பார்ட்டி. கிராமத்தில் மப்ஸ் பார்ட்டின்னா மாப்பிள்ள தண்ணி போடக்கூடாது, தண்ணி குடிக்கலாம். சிகரெட் பிடிக்கக்கூடாது. 100% நோ சிகரெட். 100% ஹெல்மெட் போடணும். ஏன்னா நான் உண்மை தானே சொல்கிறேன். வெஜிடேரியன் தான் சாப்பிடணும். ஏதோ ஒரு நாளைக்கு நான்வெஜிடேரியன் சாப்பிடுங்க. மகாத்மா காந்தி என்ன சொன்னார் தெரியுங்களா? ஓடுறது பறக்கிறதெல்லாம் போட்டு சாப் பண்ணி மசாலா மாதிரி தடவி உள்ள தள்ளுறையே இந்த வகுறு என்ன சுடுகாடான்னு கேட்குறேன். இன்னையில் மதேஸ்வரன் கொஞ்சம் சிரிங்க, ரொம்ப சீரியஸாக.
இல்லை அது இன்ஸ்பெக்டர் கூட சிரிக்கிறாரு. அது பெரிய ஆஸ்பத்திரி கட்டிட்டா என்ன ஆகும்னா நடக்கணுமில்ல. எனக்கு ரொம்ப நிறைய பேஷண்ட்ஸ் வரணுமில்ல. ஹெல்மெட் போடு, தண்ணி போட்டுட்டு ஸ்பீடாக ஓட்டாத, கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்காத, ஹோட்டலில் போய் சாப்பிடாத, தலைப்பாக்கட்டு பிரியாணி, கண்டக்ட் பிரியாணி நமக்கு சம்பந்தம் இல்லை. ஆஸ்பத்திரிக்கு வராதேன்னு சொல்கிற புஸ்தகம் இது. நான் சொல்கிறதுலாம் நீ கேட்காதீங்க, உங்களை நம்பித்தான் நாங்கள் ஆஸ்பத்திரியை நடத்துகிறோங்க. நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க, தண்ணி போடுங்க, ஸ்பீடாக ஓட்டுங்க, சின்ன வீடு வச்சுக்கோங்க. இது எப்படி போகும்? அப்பா அம்மா சொல்கிறபடி கேட்காதீங்க, பொண்டாட்டியை மதிக்காதீங்க. பொண்டாட்டி திட்டினீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும். கரெக்டாக? அட நான் சொல்கிறேன், அவங்களுக்கு திட்டுறதுக்கு பர்மிஷன் இருக்குது, நம்மளுக்கு திட்டுறதுக்கு பர்மிஷன் இல்லையோ. கல்யாணம் பண்ணுறது திட்டுறதுக்கு தானே. நான் ஏதோ தமாஷா பேசுறேன்னு நினைக்காதீங்க. சுறுசுறுப்பான குடும்பம் இந்த கேஜிஎம் குடும்பங்கிறது. இந்த குடும்பத்தில் 11 டாக்டர் இருக்கிறாங்க, தெரியுமா மேடம் உங்களுக்கு? 11 டாக்டர் இருக்கிறாங்க. குமரேசன், தங்கவேலு, எல்லாருமே பெரிய டாக்டர். எனக்கு பயமாக இருக்கு. அரவிந்த் ஹாஸ்பிட்டல் தான் நிறைய டாக்டர்ஸ் இருப்பாங்க. அருண், குட் மார்னிங் சார். அப்படிதான் வருங்கால தலைவர் முதலே குட் மார்னிங் சொல்லி வச்சுக்கலாம். உதயநிதி மாதிரி. நான் அமெரிக்காவுக்கு போய் திரும்பி வந்துட்டேன். நானும் படித்தேன், 2 பேர் வந்துட்டோம். 2 பேர் வந்ததுனால தான் பெரிய ஆஸ்பத்திரி கட்டியிருக்கேன், நான் சின்ன ஆஸ்பத்திரி கட்டியிருக்கேன். பெரிய ஆஸ்பத்திரி கட்டினா இவ்வளோ ப்ராப்ளம், சின்ன ஆஸ்பத்திரி கட்டினா இவ்வளோ ப்ராப்ளம். கேஜிஎம் ஹாஸ்பிட்டல் ஓனர் தான் கேஜி ஹாஸ்பிட்டல் ஓனர். உண்மையாக அப்படிதான் சொல்றது. நான் சொல்றது மட்டும் திருப்பி சொன்னீங்கன்னா ஜாலியாக இருக்கலாம். நான் சொல்றது திருப்பி சொல்றீங்களா? நான் சொல்றது திருப்பி இன்னும் சார். இது ஒரு முருகன், அது ஒரு முருகன். முருகா 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 சுப்பிரமணியம் 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 முருகா 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 அரோகரா, என்னை மட்டும் காப்பாற்றப்பா. அதனுடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தவர்கள் எல்லாம் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்றார்கள், எதிரிலே அமர்ந்திருக்கின்றார்கள். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற டாக்டர் நல்லா ஜி பழனிசாமி அவர்களே, டாக்டர் பக்தவத்சலம் அவர்களே, டாக்டர் மாதேஸ்வரன் அவர்களே, டாக்டர் சதாசிவம் அவர்களே மற்றும் டாக்டர் குமரேசன், டாக்டர் யுவராஜ், மாணிக்கவேல், டாக்டர் தங்கவேல், டாக்டர் சுமதி மற்றும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். டாக்டர் பக்தவத்சலம் அவர்கள் சொன்னார், ஒவ்வொரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கின்றாள் என்று சொன்னார். அந்த பெண் யார் என்று சொன்னால் அந்த பெண் மனைவி அல்ல, ஒவ்வொரு மனிதனுடைய வெற்றிக்கும் காரணமாக இருக்கின்ற ஒரு பெண்மணி தாய். அந்த தாயை இந்த தருணத்திலே பாராட்டப்படணும் கொள்ளுங்கள். மனைவி என்பவள் அவர்களுடைய குழந்தைக்கு தாய். எனவே அந்த தாயைத்தான் குறிக்கின்றார்கள். காலப்போக்கில் அது மனைவி என்று ஆகிவிட்டது. இந்த 25வது வருடத்திலே அடியெடுத்து வைத்திருக்கின்ற இந்த மருத்துவமனையினுடைய வெற்றிக்கு காரணம் யார்? இவர்கள் மட்டுமல்ல, இங்கே இருக்கின்ற பணியாளர்கள், அவர்களை சார்ந்து அனைத்து நண்பர்கள், உறவினர்கள், இவர்களுடைய ஆதரவில் காரணமாகத்தான் இந்த மருத்துவமனை மிகவும் வெற்றிகரமான ஒரு மருத்துவமனையாக சென்று கொண்டிருக்கின்றது. அது எப்படி என்று சொன்னால், மக்களுக்கு நோயை குணப்படுத்துகின்ற ஒரு இடமாக இருப்பதுதான் மருத்துவமனை. அதுவும் குறிப்பிடும்படியாக இந்த கோவை மாநகரத்திலே அதிகமான மருத்துவமனைகள் இருக்கின்றன. அதன் முன்னோடிகள் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். இது அவர்களுடைய நலனுக்காக அல்ல, மக்களினுடைய நலனுக்காக இந்த மருத்துவமனைகள் இருக்கின்றன, ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. அதற்காக என்னுடைய வாழ்த்துக்கள்.
இந்தியாவிலே மொத்தம் 27,712 தனியார் மருத்துவமனைகள் உள்ளன. 27,000 மொத்த மருத்துவமனைகள். அதிலே தனியார் மருத்துவமனைகள் மட்டும் 11,000 மருத்துவமனைகள் இந்தியாவிலே இருக்கின்றன. மொத்தம் 13.3 லட்சம் படுக்கைகள் இருக்கின்றன இந்தியாவிலே. அதிகமான தனியார் மருத்துவமனைகள் இருக்கின்ற மாநிலம் உத்தரப்பிரதேசம், அதற்கு அடுத்து கர்நாடகா, 3வது இடம் குஜராத், 4வது இடம் தமிழ்நாடு. தமிழகத்தை பொறுத்தவரை கோவை மாநகரத்தில் தான் அதிகமான மருத்துவமனைகள் இருப்பதாக நான் அறிகின்றேன். இந்த கொங்கு பகுதியிலே இருக்கின்ற மருத்துவமனைகளுக்கு உலகத்தினுடைய பல பகுதிகளிலிருந்து இங்கு வந்து மருத்துவ சிகிச்சையை பெற்று அவர்கள் நலனோடு திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மருத்துவமனைகள், காவல் நிலையங்கள் எல்லாம் அடிப்படையில் பெருகக்கூடாது என்று சொல்லுவோம். காவல் நிலையங்கள் அதிகமாக தொடங்கப்பட்டால் என்ன காரணம்? குற்றங்கள் அதிகமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்ற காரணம். அதுபோன்று மருத்துவமனைகள் அதிகமாக முளைத்து விட்டால் நோயாளிகள் அதிகமாக உருவாகிவிட்டார்கள் என்று அர்த்தம். ஆனால் என்னை பொறுத்தளவிலே இது நோய்கள் வராமல் தடுக்கின்ற மையங்களாகத்தான் செயல்படுகின்றன. இப்பொழுதெல்லாம் இந்த தற்கால வாழ்க்கை முறையிலே நோய் இல்லாத மனிதர்களே இல்லை. இங்கே கூறியிருக்கின்றவர்கள் அனைவரும் ஏதாவது ஒரு மருந்து மாத்திரையை உட்கொண்டுதான் இருப்பார்கள். இப்படி வாழ்க்கையே ஒரு மருந்தாக மாறிவிட்ட ஒரு நிலையில் இப்பொழுது ப்ரோஆக்டிவ் ஆர் ப்ரொஃபைலாக்டிவ் ஆர் ப்ரிவென்டிவ் மெடிசன் என்ற ஒரு முறை வந்து கொண்டிருக்கின்றது. அப்படி வருகின்ற நிலைகளில் இது போன்ற மருத்துவமனைகள் மக்களுக்கு ஒரு உடல்நிலையை சீராக வைத்திருக்கின்ற ஒரு நலக்கூடமாக உருவாகும். அந்த மருத்துவமனைகளை நடத்துகின்ற மருத்துவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். டாக்டர் திரு நல்லாஜி அவர்களை எனக்கு முன்னால் கேஜிஎம் மருத்துவமனையைச் சேர்ந்த அனைவரையும் வாழ்த்தி சென்றிருக்கும் கோவை மருத்துவ உலகின் பிதாமகர் பத்மஸ்ரீ டாக்டர் கேஜி பக்தவச்சலம் அவர்களை, காவல்துறையில் பணியாற்றி டிஜிபி ரேங்க் அடைந்து ஓய்வு பெற்றிருக்கும் நண்பர் ரவி ஐபிஎஸ் அவர்களை, சர்ஜிக்கல் ஆன்காலஜி கோயம்புத்தூரில் ஒரு மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தியிருக்கும் ப்ரொஃபஸர் டாக்டர் சதாசிவம் அவர்களை, சின்னியம்பாளையம் பஞ்சாயத்து பிரசிடென்ட் அவர்களை மற்றும் இந்த விழாவின் நாயகர்களாக இங்கு எங்களை அழைத்து இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கும் டாக்டர் குமரேசன் மற்றும் தங்கவேல் அவர் குடும்பத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் எனது சார்பிலும் உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களையும், மேலும் வளர இறைவன் சகல அருளையும் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று இறைவனையும் வேண்டிக்கொண்டு, நான் இந்த ஊருக்கு மிகவும் இளையவன். 2004 செப்டம்பர் 13 அன்று தான் கோவைக்கு நான் எனது குடும்பத்துடன் சில தனிப்பட்ட காரணங்களால் வந்து சேர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. நான் சேர்ந்த அன்றை 14 காலை டாக்டர் தங்கவேல் வந்து ஒரு டிஜிரி அட்மிட் ஆகிருக்கேன், வந்து பார்த்துட்டு போங்கன்னு ஃபோன் பண்ணார். தங்கவேல் எனக்கு ஒரு 2 ஆண்டுகள் ஜூனியர், 2-3 ஆண்டுகள் எம்பிபிஎஸ்ல. குமரேசனை வந்து எனக்கு டைரெக்டாக அப்போ பழக்கம் கிடையாது. அப்போது ஏற்பட்ட அறிமுகம் குமரேசனுடன் தங்கவேலுடன் திரும்ப மறுமுறை ஏற்பட்ட அறிமுகம் தொடர்ந்து இன்று வரை ஒரு நட்பாக மலர்ந்து மருத்துவம் சம்பந்தப்பட்ட முறையிலும் தனிப்பட்ட முறையிலும் குடும்ப நட்பாக அது மலர்ந்து இன்று வரை அது திறமாக சென்று கொண்டிருக்கிறது. அவரது குழந்தைகள், நான் 20 ஆண்டுகளுக்கு முன்னால் அவரது மருத்துவமனைக்கு செல்லும் பொழுது குமரேசனோட குழந்தைகளை வந்து எல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும். இன்று அவர்களும் டாக்டர் மருத்துவர்களாகி
அவர்களும் பெரிய மருத்துவ படிப்பு படித்து பெரிய மருத்துவர்களாகிவிட்டார்கள். இது காலம் செல்ல செல்ல எல்லா இடத்திலும் நிகழ்வது தான் பார்ப்பதற்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஒரு மருத்துவர், மருத்துவமனைகள் இவையெல்லாம் உருவாவதற்கு மிகப்பெரிய உழைப்பும் தீவிர முயற்சியும் தேவைப்படுகிறது. அது ஒரு மருத்துவர் தனியாக ஒரு கிளினிக் தொடங்கி 10 ஆண்டுகள் அமர்ந்திருந்து அவர்கள் பேஷண்ட்ஸுக்கு ஒரு ட்ரஸ்ட்டை ஏற்படுத்தி அவர்களை குடும்பமாக அவர்களிடம் வந்து அவர்கள் முன்னேற்றம் அடைவதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் ஏற்படுகிறது. மருத்துவமனைகளும் அப்படித்தான் ஒரு குறிப்பிட்ட காலம் ஏற்படுகிறது. இன்றைய காலகட்டத்தில் நண்பர் ரவி சொன்னது போல் மருத்துவர்களும் மருத்துவமனைகளும் மிகப்பெரிய சில சவால்களை சந்தித்து கொண்டு தான் இருக்கிறோம் அனுதினம். நியூஸ் பேப்பர்லேயும் நியூஸ்லேயும் பல இடங்களில் மருத்துவர்களுக்கு அடி விழுந்தது, மருத்துவமனை உடைக்கப்பட்டது, மருத்துவரின் கழுத்து வெட்டப்பட்டது. இப்போ வெஸ்ட் பெங்கால் ஒரு ப்ராப்ளம். இது போன்ற ப்ராப்ளம்ஸ் எவ்ரிடே வந்து மருத்துவர்களுக்கும் மருத்துவமனைக்கு எதிராகவும் பல்வேறு சூழ்நிலைகள் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. இதில் அனைத்திலும் உண்மை இருக்கிறதா என்றால் அது உறுதியாக கிடையாது. எந்த மருத்துவரும் எந்த மருத்துவமனையும் உலகெங்கும் அவர்களிடம் வரும் நோயாளிகள் குணமடைந்து செல்ல வேண்டும் என்பதுதான் அவர்களின் விருப்பமாக இருக்கும். ஒரு மருத்துவ உதவி அளிக்கும் பொழுது அதில் 1000 பிரச்சனைகள் இருக்கிறது, தடுக்க முடியாத பிரச்சனைகள் இருக்கிறது. அதற்கு மருத்துவரோ மருத்துவமனைகளோ காரணமாக முடியாது. இது ஒரு படிப்பு, ஒரு விஞ்ஞான படிப்பு. படிச்சுட்டு வந்து அவரவர்களின் அனுபவத்தை பொறுத்து மருத்துவ உதவியை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு மருந்துக்கும் பக்க விளைவுகள் உள்ளது, எந்த ஒரு அறுவை சிகிச்சைக்கும் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. எவ்வளவு கைதேர்ந்த மருத்துவராக இருந்தாலும் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புள்ளது. இதையெல்லாம் கடந்துதான் அனுதினமும் மருத்துவர்களும் மருத்துவமனைகளும் பணியாற்றி கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் அனைவரும் உணர்வுபூர்வமாக அறிய வேண்டும். ஒரு மருத்துவமனை பணம் வசூலிப்பது ஒரு சென்சேஷனலைஸ் பண்ணிட வேண்டியது. ஏதோ ஒரு சிறு ப்ராப்ளம்னா உடனே அந்த மருத்துவமனை தவறு செய்துவிட்டது, மருத்துவர் தவறு செய்து விட்டார் என்று சோஷியல் மீடியாஸ் இருக்குது, நியூஸ் பேப்பர்ஸ் இருக்குது, ஒரு ஃப்ளாஷ் பண்ணி அது ஒரு மிகப்பெரிய கருவியாக உபயோகப்படுத்தி அப்படியே ஒரு டெமாலிஷ் பண்ணும் முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதே இது ஒரு 10 நாள் கழித்து அது பொய்யான செய்தி வதந்தி என்று நிரூபிக்கப்பட்டால் இந்த சோஷியல் மீடியாவில் அந்த செய்தியை ஸ்ப்ரெட் செய்தவர்களிடம் அது பொய் செய்தி என்பதையும் ஸ்ப்ரெட் செய்து அதை எல்லோருக்கும் அறிவிப்பார்களா? அப்படி யாரும் அறிவிப்பதில்லை. அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு மக்களும் யாரும் இந்த சென்சேஷனலைசேஷன் என்ற ஒரு வார்த்தைக்கு அடிமையாகாமல் உண்மை நிலவரம் என்ன ஏற்பட்டது என்பதை அறிந்து அதற்குண்டான ரியாக்ஷனை செய்ய வேண்டும் என்பது எனது தாழ்மையான கருத்து. அது மிகவும் அடிப்படை தேவை. நாங்கள் செய்யும் பணி சாதாரண பணி கிடையாது. ஒரு அப்பாவோ அம்மாவோ மருத்துவராக பணியாற்றினால் அவர்கள் வீட்டில் இருக்கும் குழந்தைகள் அரை அனாதைகள். பேரண்ட்ஸ் 2 பேரும் மருத்துவர்களாக இருந்தால் வீட்டில் வளரும் குழந்தைகள் முழு அனாதைகள். அவர்கள் வீட்டில் வளரும்போது மருத்துவமனையில் இருக்கும் ஊழியர்கள் மற்றும் அவங்க சமையல் செய்கிறார்கள், இவர்கள் மூலியமாகத்தான் அவர்கள் வளர்க்கப்படுகிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் பள்ளிகளுக்கு சென்று அவர்கள் ஆசிரியர்களுடன் உரையாடி குழந்தைகள் எப்படி வளர்கிறது என்று தெரிந்து கொண்டு அவர்களை வழிபடுத்துவதற்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் மருத்துவர்களுக்கு நேரம் கிடைப்பதில்லை. அவர்கள் தானாக வளர்ந்து தானாக உருவாகிறார்கள். நாங்கள் அதை நிறைய லூஸ் பண்ணுறோம். எங்கள் சில்ட்ரனை முறையாக கவனிக்க முடியாமல் நிறைய லூஸ் பண்ணிட்டோம். இதை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லி மருத்துவரின் பணி எப்படிப்பட்டது என்று நிறைய முறை நான் கேஎம்சிஹெச்சில் பணிபுரிந்த பொழுதும் இப்பொழுதும் சாட்டர்டே அன்றைக்கி என்னுடைய சின்ன பொண்ணுக்கு அவளுக்கு ஒரு சினிமா பார்த்தாங்க. இப்போ 5 மணிக்கு டிக்கெட் போட்டு ரெடியாகி நின்றுட்டே இருப்பாள், எப்போ வருவார். சாட்டர்டே மட்டும் நான் கொஞ்சம் நேரமே போயிடுவேன்.
பல நேரங்களில் போய் கிளம்புறப்போ ஒரு கால் வரும், ஐசியூவில் இருந்தோம், எமர்ஜென்சியில் இருந்தோம், இப்படின்னு போய் பார்த்துட்டு போயிடுவோம், 10 நிமிஷம் தானே. அப்போ டிராஃபிக் இவ்வளோ கிடையாது, 2007, 2006 வந்துட்டு அங்கே டாக்டர்ஸ் நெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும் கேஎம்சிக்கு. அங்கே வந்து காரை நிறுத்திட்டு இதை வந்துடுறேன் அப்படின்னு இறங்கி போனால், ஐசியூவில் போனால் அது ஏதாவது ஒரு சர்ஜரி கேஸாக இருக்கும், வேறு ஏதாவது இருக்கும். உடனே அப்படியே போயிட்டு ஒரு 2 hours 3 hours கழிச்சு வந்தால் சினிமா முடிச்சிருக்கும், சினிமா தேட்டரில் ஃபர்ஸ்ட் ஷோ. இப்படி தான் காலம் சென்று கொண்டு இருக்குது. ஒரு 10 ஆண்டுகளுக்கு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு, எல்லா வீட்லேயும் நடக்கிறதா, எனக்கு மட்டும் இல்லை, ஒரு மிகப்பெரிய வாக்குவாதம் வந்துவிட்டது ஒரு பிரச்சனையில். 1 மணி நேரம் சென்ற பிறகு திடீரென்று ஒரு கேள்வி கேட்டார், உன்னை கட்டிட்டு வந்து நான் என்னையா வாழ்க்கையில் கண்டேன், கேஎம்சிஸில் கூட்டிகிட்டு போய் அந்த மரத்தடியில் நிறுத்திட்டு இதாக வருவேன்ட்டு போவேன், அப்புறம் எப்போ வருவீனே தெரியாது, பிள்ளை வேறு கூட வச்சு நான் விளையாண்டுட்டு இருப்பேன், அப்புறம் ஒரு 9 மணிக்கு 10 மணிக்கு வந்து சாரி இப்போது முடிஞ்சது, நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு, இதுதானே எப்பவுமே பார்த்துருக்கோம் அப்படின்னு பதில் கிடைக்கும். இது எதற்காக சொல்கிறேன் என்றால், மருத்துவர்களுக்கு குடும்பத்திலும் பல பிரச்சனைகள் இருக்கும், குழந்தைகள் வளர்ப்பில் பிரச்சனைகள் இருக்கும், மருத்துவமனையை நடத்துவதில் பிரச்சனைகள் இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டித்தான் தங்களிடம் வருபவர்களுக்கு, அனைத்து மருத்துவர்களுக்கும் மருத்துவ உதவியை அளித்து அவர்களை நல்லது செய்து அவர்களை குணப்படுத்தி அனுப்ப முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். உலகைக்கு, கோவையில் மட்டுமல்ல, உலகம் அது இடத்துக்கு தகுந்தாற்போல் மாறுபடுகிறது, அவ்வளவுதான் வித்தியாசம். அதை நாம் அனைவரும் தெரிந்து கொண்டு எங்களுக்கு வரும் நோயாளிகளும் உதவியாக இருக்க வேண்டும், எங்கள் மருத்துவ உதவியை அளிப்பதற்கு. அந்த வகையில் கோவையை பொறுத்தவரை இங்கே இருக்கும் அனைத்து மருத்துவமனைகளுமோ அனைத்து மருத்துவ அதிகம் பேச விரும்பவில்லை இந்த கூட்டத்தில். இருந்தாலும் குமரேசனை பற்றி சில வரிகள் நான் கூற வேண்டும். குமரேசன் எனது அண்டர் கிராஜுவேட் மற்றும் போஸ்ட் கிராஜுவேட் என்னோட ஸ்டூடெண்ட். மிகவும், அதாவது எப்படி ஒரு மாணவர் இருக்க வேண்டும், எவ்வளவு மரியாதையாக இருக்க வேண்டும், எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு பெரிய உதாரணம், எடுத்துக்காட்டு. மெடிக்கல் காலேஜில் ப்ரொஃபஸர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உள்ள ரிலேஷன் எப்படின்னா, பர்டிகுலராக சர்ஜரி டிபார்ட்மெண்ட் எப்படின்னா, யாருக்கு ரொம்ப நல்லா கற்றுக் கொடுப்பாங்க. சில பேருக்கு சொல்லுவாங்க, ஒரு டாக்டர் எனக்கு சான்ஸே கொடுக்கறதில்ல சார், அதனால் என்னால் ட்ரைனிங் எடுக்க முடியலன்னு சொல்லுவாங்க. பட் அது எப்படி வரும், அவங்க எப்படி பேஷண்ட்டை எப்படி கவனிக்கிறாங்க, எப்படி நீங்கள் அணுகுமுறையோ, எவ்வளோ சின்சியாரிட்டி இருக்கிறாங்களோ, அதை பொறுத்து தான் அவங்க சான்ஸ். அந்த வகையிலே 90, 2002 நான் இருக்க வரையும் சர்ஜரி டிபார்ட்மெண்ட் வாஸ் அட் த பீக், த பெஸ்ட் டிபார்ட்மெண்ட். அந்த காலத்தில் இருக்கணும்னா அது சர்ஜரி டிபார்ட்மெண்ட். அப்போ தான் கோவையிலே இன்றைக்கு வந்து அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, லிவர் அறுவை சிகிச்சை, பேங்க்ரியாஸ் அறுவை சிகிச்சை என்று எல்லாம் ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கிறாங்க. ஆனால் என்னுடைய பீரியட் நான் ஹெச்ஓடியாக இருக்கும்போது இந்த ஸ்பெஷாலிட்டி எல்லாம் கிடையாது. எல்லாம் ஜென்ரல் சர்ஜரி யூனிட்டில் மட்டும்தான் பண்ணோம். அந்த வகையிலே குமரேசன் அவர்கள் நல்ல பயிற்சி பெற்றார்கள். அவர்கள் குடும்பம் ஒரு ஆலமரம் போன்று. என்னை கேட்டேன், யாராவது ஒருத்தராவது நான் டாக்டர் அவங்க ஃபேமிலியில் இருக்காங்க. 3rd ஜென்ரேஷன் வரைக்கும் எல்லாம் டாக்டராக இருக்காங்க. தட் ஷோஸ் their involvement and commitment. Kumaresan, thank you very much for having invited me and honored me to this audience. I must also tell that Dr. Ravi. வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது ஊரில் இருக்கும் கேஜிஎம் மருத்துவமனையானது டாக்டர் குமரேசன் அவர்களது தலைமையிலும், டாக்டர் தங்கவேலு, டாக்டர் சுமதி, டாக்டர் தீபக், டாக்டர் சரண்யா இவர்களது ஒத்துழைப்போடு மேலும் மேலும் நன்றாக வளர்ந்து மக்களுக்கு சிறப்பான சேவையை வழங்க வேண்டும் என்று வாழ்த்தி ஆசீர்வதித்த பெரியோர் மேடையிலே அமர்ந்து அமைந்துள்ள பெரியோர்களுக்கும், எங்களது அழைப்புக்கு இணங்கி இங்கு வந்திருந்து எங்களை வாழ்த்தி பெருமைப்பட செய்த பெரியோர்களுக்கும், மருத்துவர்களுக்கும், சிறப்பு மருத்துவர்களுக்கும், பொதுமக்களுக்கும், உற்றார் உறவினர்கள் அனைவர்களுக்கும் எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நமது கேஜிஎம் மருத்துவமனையின் இந்த வெற்றி விழாவில் கலந்து கொண்டு இது மேன்மேலும் வளர வேண்டும் என்று ஆசீர்வதித்து எங்களை பெருமைப்பட செய்த கேஎம்சிஹெச் சேர்மேன் திரு நல்லாஜி பழனிசாமி அவர்கள் எங்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த வழிகாட்டு. எங்கள் குடும்ப நண்பர், அதையும் அவரே விளக்கமாக உங்களுக்கு சொல்லிவிட்டு சென்று விட்டார். அவரது மாமனார் திரு சுப்பிரமணியம் அவர்கள் எங்களது மருத்துவமனையில் அடிக்கல் நாட்டு விழாவிலே கலந்து கொண்டு முதல் கல்லை எடுத்து வைத்து துவங்கி வைத்தார். அவருடைய ஆசீர்வாதத்தின் காரணமாக மருத்துவமனை மேன்மேலும் நன்கு வளர்ந்து இன்றைய நிலையை அடைந்திருக்கிறது. அவர்கள் பழனிசாமி அவர்கள் திரு நல்லா பழனிசாமி அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் கேஜிஎம் மருத்துவமனை சார்பாகவும் நன்றியுடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இதேபோல் இங்கு வாழ்த்தறி வழங்கி அமைந்து சென்ற கேஜி மருத்துவமனையின் சேர்மேன் பத்மஸ்ரீ விஜயதிரு டாக்டர் பக்தவச்சலம் அவர்கள் கோவையிலே நவீன மருத்துவத்தின் சிற்பி என்று பலராலும் அழைக்கப்படுபவர். ஒரு மருத்துவமனை நிர்வாகத்தை எவ்வளவு அழகாகவும் பொறுப்போடும் நடத்த வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்த ஆசான் கேஎம்சிஹெச் சேர்மேன் சொல்லியது போல புதிய நவீன உத்திகள் வந்தால் முதலில் கோவையிலே அறிமுகப்படுத்தி அதன் பலன் மக்களை சென்றடைய வேண்டும் என்றும் மிகுந்த ஆர்வம் உள்ளவர். அவரை வணங்கி வாழ்த்துறை ஏற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. இம்மருத்துவமனை வெள்ளி விழாவில் ஆர்வமுடன் கலந்து கொண்டு எங்களை அன்புடன் வாழ்த்தி வழங்கிய டாக்டர் திரு ரயில்வே ஐபிஎஸ் அவர்களுக்கு எங்களது பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக காவல்துறையில் அவர் பணி சிறக்க நாங்கள் வாழ்த்துகிறோம். எங்கள் வேண்டுகோளுக்கிணங்க பல்வேறு பணிகளுக்கு இடையில் சென்னையிலிருந்து வந்து விழாவில் கலந்து கொண்டு எங்களை சிறப்பித்தமைக்கு கேஜிஎம் மருத்துவமனையின் சார்பாக நன்றி கூறுகிறோம். நன்றி. இந்த இனிய விழாவிலே கலந்து கொண்டு மிக அழகாக வாழ்த்துறை வழங்கி தனது அன்பை பகிர்ந்து கொண்ட ராயல் கேர் மருத்துவமனையின் சேர்மேன் திரு டாக்டர் மாதேஸ்வரன் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர் சிறந்த நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர். குறுகிய காலத்தில் ராயல் கேர் மருத்துவமனை என்ற மிகப்பெரிய நிறுவனத்தை கட்டி எழுப்பி வெற்றியடை செய்தவர். கடின உழைப்பையும் தளராத மன உறுதியையும் தாரக மந்திரமாக கொண்டவர். மரம் வளர்த்து பசுமை புரட்சி செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்துடன் லட்சக்கணக்கான மரக்கன்றுகளை தனது சொந்த செலவில் வளர்த்து அனைவருக்கும் இலவசமாக கொடுத்து நமது தமிழகம் மரங்களால் நிறைந்திருக்க வேண்டும் என்ற சமூக அக்கறையும் செயல்பட்டு கொண்டிருக்கும் இவரை வாழ்த்துகிறோம். எங்களுக்கு இருக்க வீடும் மருத்துவம் செய்ய கிளினிக்கும் கொடுத்து கோவையில் காலூன்றி மருத்துவ பணியை தொடங்க உதவிய எங்களது நண்பரும் உடன்பிறவா சகோதரருமாகிய திரு தெய்வசிகாமணி அவர்களையும் அவரது துணைவியார் திருமதி டாக்டர் எழிலரசி அவர்களையும் நினைவு கூர்ந்து நன்றி பாராட்டுகிறேன். அந்த நேரத்தில் எங்களுக்கு ஆதரவாக இருந்து தேவையான உதவிகளை செய்த இன்ஜினியர் அமரர் திரு காளிசாமி அவர்களையும் அவரது குடும்பத்தாரையும் திரு அப்துல் கரீம் சேட் அவரையும் அவர்களின் குடும்பத்தாரையும் நினைவு கூர்ந்து நன்றி கூறுகிறேன். நாங்கள் சௌரிபாளையத்தில் கிளினிக் வைத்திருக்கும் போது எங்களை அணுகி வற்புறுத்தி சின்னியம்பாளையத்திற்கு வரவழைத்து இங்கே எங்கள் மருத்துவ சேவையை துவங்க உதவிய விநாயகா மெடிக்கல் உரிமையாளர்கள் திரு ராஜு மற்றும் திரு துரைசாமி அவர்களுக்கும் என்றும் கடமைப்பட்டுள்ளோம். அடுத்து குரு என்ற ஸ்தானத்திலிருந்து எங்களுக்கு மருத்துவ அறிவை அளித்த புரொஃபசர் டாக்டர் சதாசிவம் MS FRCS அவர்களின் கீழ் எனது அறுவை சிகிச்சை மருத்துவ படிப்பினை மேற்கொண்டேன்.
இவர் பொது அறுவை சிகிச்சையிலும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை பிரிவிலும் சிறந்த நிபுணராவார். இவரின் கீழ் பணியாற்றும் போது கற்றுக்கொண்ட பல சிகிச்சை முறைகள் இன்றும் எனது மருத்துவ சேவையில் உபயோகமாக இருக்கிறது. இவருடைய ஆசீர்வாதம் எனக்கும் மருத்துவமனைக்கும் தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இவ்விழாவிலே கலந்து கொண்டு எங்களை வாழ்த்தியமைக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நேரத்தில் எங்களுடைய நவபாரத் ட்ரஸ்ட் சார்பாகவும் எங்கள் குடும்பத்தார் அனைவரும் இருக்கீங்க. நாங்கள் ட்ரஸ்டீஸ் ஒரு 12 பேர் இருக்கோம், குடும்பத்தார் அத்தனை பேர் இருக்கோம். எந்த நேரத்திலும் எவ்வளோ பிஸி ஷெட்யூல் இருந்தாலுமே டாக்டர் குமரேசன் டாக்டர், தகவல் டாக்டர் வந்து ஸ்கூலுக்கு இப்படியெல்லாம் வந்து அவங்களோட ஐடியாஸ் எல்லாம் கொடுத்து அந்த ஸ்கூலை டெவலப் பண்ண வைக்கிறாங்கிறது சிறந்த எடுத்துக்காட்டு. நம்முடைய டாக்டர் மேடம் சரண்யா வந்து அந்த ஸ்கூலில் ஒரு சிலம்பாட்ட பயிற்சியாளர் கொண்டு வந்து சிலம்பத்திலேயே வந்து மிகப்பெரிய பரிசுகளை வாங்குறதுக்கு ஊக்குவித்திருக்காங்க. அதே போல சுமதி மேடம், அமெரிக்காவில் இருக்கும் எங்களுடைய மாணிக்கவேல் மச்சானவர்கள் எந்த நேரத்திலையும் எங்களுக்கு போன் அடிச்சா சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாரு. எந்த நேரத்திலும் சிறந்த ஆலோசனை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அன்னூர், கருமத்தம்பட்டி, நீங்க நீலம்பூர், இங்க இருக்கிற அனைத்து ஊர்களுக்கும் எங்கள் குமரேசன் டாக்டர் வந்து பார்த்தாலே நோய் தீர்ந்துடும். அதற்கு இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு டாக்டர் நமக்கு கிடைச்சதுக்கு ஆண்டவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வாழ்த்துக்கள். இது வந்து நான் வந்து பேச்சுக்காக சொல்ல நினைக்காதீங்க. எங்க வீட்டில் எங்க ஒய்ஃப் இருக்கிறாங்க. நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன், 2 வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன், எனக்கு நல்லா இருப்பாங்க. அது உதாரணம் சீதா நினைக்கிறேன் அப்படின்னு இருக்கிறாங்க. ஏன்னா நம்மளே உதாரணம் சொல்லிட்டா பிரச்சனை இல்லை, அடுத்தவங்களை சொன்னா அது பிரச்சனை. அதனால இந்த நவபாரத் ஃபேமிலியில் இருக்கும் கேஜிஎம் குரூப், டாக்டர் தங்கவேல், டாக்டர் குமரேசன், மாணிக்கவேல், தீபக் டாக்டர், எங்க தீபக் மாப்பிள்ளை எங்க இருக்காரு? மாப்பிள்ளை எங்க தீபக் மாப்பிள்ளை இந்த நேரத்தில் ஏன்னா மாப்பிள்ளை கொஞ்சம் ஒல்லியா இருந்தாலும் அப்படி ஓரமா நினைக்கிறார். அவர் முன்னாடி நிற்கணும். எங்களுக்கு அடுத்த பெருமை எங்க மாப்பிள்ளை முன்னாடி நிற்கணும். அதனால சரண்யா ஏதாவது ஒரு கிரியேட்டிவ் திங்கிங், எப்பவுமே அந்த கிரியேட்டிவ் திங்கிங் தான். ஸ்கூல்ல வந்தாலும் ஸ்கூல்ல ஒரு மோட்டிவேஷனல் எல்லாமே நல்லா அப்படியே அடுத்துதான் சொல்றோம். அப்படியே இன்னும் வள்ளியில் ஃபீல்டுக்கு அடுத்தபடியாக கலை அக்கா, சுமதி அக்கா முடிச்சுட்டு அபி சொல்லிட்டு போறாங்க. அபி கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறாங்க, கூடிய விரைவில் வந்துடுவாங்க. அவர்களுக்கு இந்த நேரத்தில் நம் நவபாரத் சார்பாக மிகப்பெரிய ஒரு வாழ்த்துனா அதில் ஒரு பாட்டு போடுங்க, பாருங்க, அதிர்ற மாதிரி ஒரு பாட்டு போடுங்க.
அதிர மாதிரி பாட்டா சார். நீங்க பேசுறதே பயங்கர அதிரமா இருக்கு சார். அதிர மாதிரி ஒரு பாட்டு பாடுங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். நல்லா ஒரு கைத்தறி மட்டும் அழகாக கொடுப்பாரு டோனி கேட்டுக்கொள்கிறோம். அந்த கிளாப் பண்ணி பண்ணி எல்லாரும் சேர்ந்து என்னுடைய பள்ளி சேர்மன் மிஸ்டர் ஜெயராம் சார் 2 வார்த்தைகள் வாழ்த்து பேசுவார். மக்களின் எதிர்பார்ப்பை உணர்வு கடந்து உயிர் காக்க போராடுபவர்களே, எந்நேரமும் தயாராக இருப்பவர்களே, நீ தூக்கத்தை இழந்தால் நோயாளி உயிரோட்டம் அடைவான். நீ சம்பளம் பெறுவது பணத்தை அல்ல, அது நோயாளியின் சம்மேளனம். நீ கற்பதை நிறுத்துவதில்லை, அதனால் தான் என்னவோ உன் சிறப்பு சேவை ஓய்வதில்லை. மருத்துவத்தின் நம்பிக்கையை உங்களை பார்த்தவுடன் தான் வந்தது எங்களுக்கு. மருத்துவமனையில் இறைவனை மருத்துவரால் காண்பதால் தான் என்னவோ கருவறையில் கூட ஆண்டவனை கல்லாக காண்பிக்கின்றான். இருகரம் கூப்பி மண்டியிட்டு வணங்குவது இறைவனை மற்றும் மருத்துவர்களை மட்டும்தான். முதன்மை கடவுளாம் உயிர்காக்கும் கடவுள் முருகன், அவனுடைய வாக்கு யாம் இருக்க பயமே. ஆனால் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த வாக்கோ கேஜியம் இருக்க பயமே. அம்முருகனை பெற்றெடுத்த சிவன் பார்வதியை போல இவ் நால்வரையும் பெற்றெடுத்த பேங்கர் என்றும் பெருமையாக அழைக்கப்படும் என்.கே. சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும் திருமதி ராஜம்மாள் அம்மையாருக்கும் இந்நேரத்தில் நன்றியை தெரிவிக்கின்றேன். மற்றும் இவர் நால்வருக்கும் முதுகெலும்பாய் விளங்கும் என் அருமை அக்கா அனைவருக்கும் என் 2ஆம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன தவம் செய்தீர்களோ தெரியவில்லை, இவர்கள் உங்கள் மனைவியாக அமைவதற்கு. மற்றும் இவர்கள் நாங்கள் கை விரல்களை பிடித்து கூடவே நடைபெயலும் பயனும் குழந்தைகளுக்கு ஒரு 3ஆம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். They are the futures of KGM Hospital. Healthy morning to all are gathered here. I am very much happy to be a part of KGM family. At the same time, I would like to thank Mr. N.S. Sivaraj, my brother-in-law, who connected me into this prestigious family. There are the 4 main directions in this world: east, west, north and south. These 4 brothers are the 4 directions in this KGM Hospital. Without them, nothing will be possible. Every successful person has a painful story. Every painful story has a successful aim. So adopt the pain and get ready for the success.